இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, எல்லாரும் பேரும் சொல்லுங்க, அர்ச்சனை பண்ணிடலாம். தனா மாடிப்படியில காலடரை விழுந்தப்போ எனக்கு உயிரே போயிடுச்சு. குழந்தை நல்லபடியா வளரணும்னு தான் உனக்கு காவடி எடுக்கிறேன்னே வேண்டிக்கிட்டேன். தனாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் முருகா. தனாவுக்காக இவரு இவ்வளவு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காரு. அவ கர்ப்பம் இல்லைங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வந்துச்சுன்னா அது இவரு பக்குவமா புரிஞ்சுக்கிட்டு யாரு மேலையும் எந்த கோபமும் படாம இத சுமூகமா எடுத்துக்கணும் முருகா. எங்க மாமா மனசுல இடம் பிடிக்க, எங்களை இந்த குடும்பத்தோடு சேர்த்து வைக்க எங்க வாரிசு தான் காரணமா இருக்க போதுன்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா அந்த எதிர்பார்ப்ப ஒரு கனவா போய் அதனால மாமாக்கு எங்க மேல ரொம்ப கோபம் வர மாதிரி ஆயிடுச்சு முருகா. இதை எப்படியாவது நீதான் சரி பண்ணி தரணும் முருகா. மாயாவுக்கு காலு பூரணமா குணமாகணும். அவ பழைய மாதிரி உற்சாகமா டான்ஸ் ஸ்கூலுக்கு போகணும். அவ என்னைக்குமே நல்லா இருக்கணும் முருகா. முருகா, பெரியப்பா கிட்ட தனா கர்ப்பமா இல்லைங்கிற விஷயத்த நாங்கெல்லாம் சேர்ந்துதான் மறைச்சிருக்கோம். இந்த பிரச்சனை அவருக்கு தெரிய வரும்போது அந்த பிரச்சனைய அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவர் யார் மேலேயும் கோவப்படாம இத கையாளணும். அதுக்கான தெளிவையும் பொறுமையும் நீதான் அவருக்கு கொடுக்கணும். ஐயா, தேங்காயில பூ வந்திருக்கு. உங்க வேண்டுதல அப்பன் முருகன் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பான். முருகா, அதுக்கான அறிகுறிய முருகன் காமிச்சிட்டான். வெற்றிவேல் முருகனுக்கு. ரகுராம், என்ன ரகுராம், உன் பொண்ணுக்கு சாமி வந்ததை பார்த்தேன். அப்படியே மறுத்து வச்சு சொன்னதையும் கேட்டேன். உன் பொண்ணு கர்ப்பமாவே இல்லையாமே. அப்போ இவ்வளவு நாளா தான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்திருக்காளா? ஏன் பொண்ணுக்கு அப்படி நடிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. இதெல்லாம் உன்னோட வேலைன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்னது, ஒரு பொண்ணுக்கு அவசியம் இல்லையா? அவளை உன் குடும்பத்தோட சேர்த்துக்க தானே இப்படி ஒரு டிராமாவையே அவளும் அவ புருஷனும் சேர்ந்து போட்டிருக்காங்க. என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும். அவ கதிர கல்யாணம் பண்ணது எனக்கு பிடிக்கலதா. அதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை என் பொண்ணு பண்ண மாட்டா. ஏன் சித்தி, நம்ம இவ்ளோ சொல்லியும் இவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. அதுவா இருந்ததே, அவருக்கு அவர் குடும்பத்து மேல அவ்வளோ நம்பிக்கை. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லவங்க, இவருக்கு உண்மையானவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த குடும்பம் இவரை எப்படி ஏமாத்திருக்காங்கன்னு நமக்கு தான் தெரியும். உனக்கு என் குடும்பத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். அதுக்கு எப்படி எதையாவது நீ உளறுவ? இத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்லை. என் குடும்பம் என்னை ஏமாத்தாது. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. இங்க பாருடா, உன் குடும்பத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருப்பனா? உன் தோட்டத்துல தென்னை மட்டை விழுந்தாலும் அதுக்கும் நான் தான் காரணமா இருப்பனா? உன் மில்லுல கரண்ட் போனாலும் அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவ போல இருக்கே. எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? உண்மைதான், உன்னை பழி வாங்கறதுக்கு நான் சில காரியம் பண்ணதும் பண்ண போறதும் உண்மைதான். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நீ என் மனச கலைக்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா என் பொண்ணு எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. என் குடும்பமோ
எனக்கு எப்பவும் துரோகம் பண்ணாது. என்னது? என்ன சொன்ன? உன் குடும்பம் உனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்களா? இங்க பாரு ரகுராம், தனா கர்ப்பமா இல்லங்கிறது அந்த வீட்ல ஒரு சிலரை தவிர எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த விஷயத்துக்கு உன் குடும்பமே உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்குன்னு சொல்றேன். என் குடும்பத்தை பத்தி சொல்ல உனக்கு எந்த தகுதியும் இல்ல. பாரா, தகுதியை பத்தி பேசுறாங்க. நான் சொல்றது நம்புறதும் நம்பாததும் உன்னுடைய இஷ்டம். ஆனா தனா கர்ப்பமா இல்லங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்ல, இந்த பொய்க்கு உன் பொண்டாட்டி ஜானகி, உன் பொண்ணு மாயா, சீனு, கதிர் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். நான் சொல்றத இப்ப நம்ப வேண்டாம். வீட்டுக்கு போய் நிதானமா யோசிச்சு பாரு. இவங்கெல்லாம் உன்னை எப்படி முட்டாளாக்கிருக்காங்கன்னு உனக்கு புரியும். உன் பேத்திக்கு ஒத்த நாடிதாம்மா ஓடுது. தனா கர்ப்பமா இல்லங்கிறது அந்த வீட்ல ஒரு சிலரை தவிர எல்லாருக்குமே தெரியும். இந்த பொய்க்கு உன் பொண்டாட்டி ஜானகி, உன் பொண்ணு மாயா, சீனு, கதிர் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். என்னங்க, என்னங்க, சூடா இருக்கு. என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ரொம்ப அசதியா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உட்காரு. ஜானகி, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உண்மையிலேயே தனா கர்ப்பமா தான் இருக்காளா? அதுல உங்களுக்கு என்னங்க சந்தேகம்? ஓ, கோவில்ல இன்னைக்கு மருத்துவச்சி சொன்னதுனால குழம்பிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, நான் ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். ஐயோ, மருத்துவச்சி சொன்னதை வச்சு இவர் சந்தேகப்படுறாரு போல இருக்கே. கோவில்ல இருந்து வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்காரு. ஏங்க இப்படி கேக்குறீங்க? இல்ல, கோயில்ல வச்சு அந்த புவனேஸ்வரி சில விஷயங்களை சொன்னா. எப்பவுமே நம்ம குடும்பத்தை பிரிக்கணும், அழிக்கணும்னு நினைக்கிறவ இப்படிதான் எதையாவது சொல்லிட்டு இருப்பா. சரி, அதை விடு. இங்க பாருங்க, நீங்க கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க.